மோனி ப்ரோ சாப்பிட்டாச்சா? புவனா, இதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் தான் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். இங்கெல்லாம் உட்காந்துட்டு கேட்டிங்கன்னா ஒரு ரிப்ளைக்கு நாங்கள் ஒரு அணு கூட அசையாதீங்க. கோல்டு லைவ் பார்த்ததுக்கு இப்போ தான் பர்சனல் ஆக்சஸை பார்த்தேன். என்ன அவ்வளோ தெரியலையா? ஒன்றும் புரியல என்ன சொல்கிறேன்ட்டு. மாஸ்க் இல்லைன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வருமா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு நேரம் ஒயிட்டியோட நீ என்னதான் முகத்தை திறந்து காமிச்சாலும் யூடியூப் மனசை வச்சாதான் லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஏறும். ஆல்ரெடி நீங்களாம் வந்து லைக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண ஆள், அப்புறம் எப்படி நீ ஏறும்? ஒயிட்டி மனசு வச்சாதான் எல்லாம். இந்த கையில் வளையல் போடலாம் பார்த்தா கயிறு வந்து தடுக்குது. அதான் இதில் போட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் வளையல் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அதான் இனிமேட்டு நான் கொஞ்சம் பழையபடி வளையல் நிறையா கைக்கு போட்டுட்டு மருதாணி எல்லாம் கைக்கு இனிமேல் தொப்பி வந்து வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். நம்ம ஸ்டார்டிங் நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். இப்போ தான் முடியாமல் இப்படி ஆயிடுச்சு. வாட்ச் வாங்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் கூப்பிட்டேன். காலையில் கேட்டார், ஏன்டி வாட்ச் வாங்கணும்னு சொன்னால் முடியலன்னு பட்டு கிடக்கிறேன்னாரு. முடியல, காலையில் போகலாமான்னேன். போத்திட்டு தான். என்னடி காலையில் சரியான வெயில் ரே, இப்போ போய் கூப்பிட்றேன். கரெக்டாக படி. கரெக்டாக அதுக்கு மேலே என்னடா கரெக்டாக படிக்கிறது? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு லைவ் பார்த்ததுக்கு இப்படின்னா அப்படின்னு சொல்லு. ஃபஸ்ட்டு நீ இப்படிக்குன்னு போட்ட. இப்படின்னா பர்சனல் ஆக்சஸ் அப்போ பார்த்துருந்தா எப்படின்றியா? உண்மைதான். அப்போ பைத்தியமாயிடுவார் கோல்டெல்லாம். இது சாரியா கௌதம், கோல்டு பார்த்ததுக்கு பர்சனல் ஆக்சஸ் எல்லாம் அவர் பார்த்துட்டாரு, அவ்வளோதான். நம்ம பின்னாடியே வட்டமிட்டு சுற்றிட்டு கிடக்க வேண்டியது தான். நேற்று கோல்டு லைவ் கண்ணிலே இருக்கு நிலா. சங்கர், என்ன எல்லாரும் நேற்று கோல்டு லைவ் விட்டு எஃபெக்ட் வெளியே வரல போல இருக்கே. அந்த மைண்ட் செட்லேயே இருக்கீங்களோ? உங்கள் விருப்பமான லைவில் ஜாயின் ஆகுங்கள். ஒவ்வொரு லைவிலும் தனி சுவாரஸ்யம் காத்திருக்கிறது. சங்கர், தலைமச்சா வாடா வாச்சல்லோ. சாமி ப்ரோ, சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் செல்லக்குட்டிங்களா, உங்களை எல்லாரையும் நான் ஒரே டைமில் லைவில் பார்த்தா தான் என் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஒருத்தவங்க லைவில் இல்லைன்னா கூட என்ன ஆளைக்கானன்னு மைண்டில் நான் வாயில் அதிகமாக விட்டு சொல்கிறது கிடையாது. மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ தான் என்ன தலை ஆளைக்கானோம் அப்படின்னு இப்போ உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறேன். சரிங்க சரோ ப்ரோ, நான் லைவுக்கு போட ஸ்டார்ட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் தெரிய போகிறதில்ல. மோடி, என்னடா வாயெல்லாம் நீளுது? போட்டு இருக்கீங்களா? போட்டு தான் இருக்கேன். என்னது மாலான்னு சுற்றுவாங்க போல. எங்கடா இந்த நேரம் பார்த்து முந்தானிய காணா? எங்க தோ கிடக்குதா? எப்பா முந்தானிய பிடிச்சிக்கோங்கப்பா. மாலாவை மாலான்னு சொல்ல போறீங்களா இல்லை நீலான்னு சொல்ல போறீங்களா? வாங்க ரெடியா இருக்கு. முந்தானி ரெடியா இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க யாராவது நிலா மேலே ரொம்ப அக்கறையாகவும் நிலா ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க, சிற்பி ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா வந்து பிடிங்க. வாங்க, பார்த்து ரொம்ப நாளாவது போல் இருக்கே. வாங்க இசை, நல்லா இருக்கீங்களா? ப்ளீஸ் மேமு, ஃப்ளைட்டுக்கு இல்லை. இப்போ யார் உங்ககிட்ட கேட்டா குரு? ஐயோ, எங்கேயோ எங்கேயோ நிகாஷ் இருக்கும். ஆமாண்டா, எல்லாருக்கும் கோல்டு லைவ் ஃபீவர் வந்துடுச்சுடா. உண்மைதான். ஏய், யார் அது? அந்த கமெண்ட்ஸை படிச்சா அவன் பேரை பார்க்க முட்டேன். கார்த்திக்கு